இன்சைட்ஃபுல் ஸ்டோரி. நளினிமா என்னையும் பிங் பண்ணி வச்சுட்டாங்க. வேண்டான்னு சொன்னேன் நான். ஸோ அன்பிலீவபிளி எல்லாரும் கேட்டிங்களா அப்படின்னு தெரியல. ப்ளீஸ், இஃப் யூ ஹவ் நாட் லிசன் டு திஸ், வாட்ச் த யூடியூப் ஆஃப்லைன் அண்ட் ஜஸ்ட் டேக் தி எசன்ஸ் ஆஃப் வாட் ஹி கன்வே டுடே. அவ்வளோ அழகாக சொன்னார். இதோட கண்டினியூஷன் வேணால் நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கும் அப்படியே நீங்கள் ஏதாவது இன்னும் இதில் விட்டு போனதை ஏதாவது ஷேர் பண்ணோன்னா யூ கேன் ஷேர் இட் நெக்ஸ்ட் வீக் ஆல்சோ. வி ஹேவ் இண்டிபெண்டன்ஸ் டே ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் பண்ணிக்கலாம். சாய்ராம். ஐயம் இந்த மாதிரி ஏதாவது கேட்டா அப்படியே உட்காந்துருக்கலாம் தோன்றது. He has made lot of effort to pull from Puranas, Vedas, Adi Shankaracharyas and many more. Excellent, sir. Bhagavad Gita. Very nice. இதுல ஒண்ணு சொல்லலாமா? Please. முதல்ல வந்து எல்லாருக்கும் மன்னிச்சுக்கணும். என்ன ஏன்னா ரொம்ப லேட்டா வந்துட்டேன் இன்னைக்குன்னு பார்த்து. That is okay. அது இல்ல, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேவா நான் நினைக்கிறேன். அது வந்து இது என்னன்னா, இன்னைக்கு நான் இருக்கிற இடம் எங்கன்னா நான் வந்து எர்ணாகுளம். எனக்கு அந்த மெசேஜ் நான் வந்து குரு பூர்ணிமாங்கிறதுனால குரு மேல ஏதாவது ஒன்று சொல்லணும், யாராவது சொல்லணும்னு தான் நான் போட்டேன். நான் சொல்லணும்னு நான் போடவே இல்லை. அப்பெல்லாம் எனக்கு இந்த எர்ணாகுளம் ப்ரோக்ராம் முதல்ல இருந்தா கூட நான் ஐ வாஸ் திங்கிங் தட் இதெல்லாம் முடிஞ்சு நான் சனிக்கிழமை நாளைக்கு தான் கிளம்ப போறோம் இதுக்குங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்ட்ல திங்கிங். இதெல்லாம் போட்டு ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் திடீர்னு வைஃப் சொல்றா, நாளைக்கு நம்ம கிளம்பணுமே. ஐயோ அப்படின்னு நினைச்சேன். அது எங்க வந்திருக்கேன்னா, இன்னைக்கு வந்து ஐ ஆம் சிட்டிங் இன் த பர்த் பிளேஸ் ஆஃப் ஆதி சங்கராச்சாரியா. அவ அம்மாவோட அந்த வீடு இருக்கு இல்லையா, பிரவம், காலடி இல்ல பிரவம்னு ஒன்று இருக்கு. சின்மயா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன். சின்மயா வந்து அங்க அந்த வீட்டை விலை கொடுத்து வாங்கி அந்த ஏரியா வாங்கி அந்த வீடை வந்து அப்படியே பாதுகாக்கிறது. அந்த ஆச்சாரியார் கோவில் அந்த இது இருக்கு. அவரு இன்னைக்கு போய் காத்தாலும் நான் இதுதான் எனக்கு காத்தாலும் இதுதான் இது கரெக்டா வரணுமே, இது ஒரு ப்ரோக்ராம் வந்து இது தடைபற்றக்கூடாது குரு மேல. ஏன்னா குரு அருள் இல்லாம இந்த குரு இடத்துல வந்து சங்கராச்சாரிய இடத்துல வந்து இதை பேசுறதுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்குங்கிறது வந்து இதெல்லாம் வந்து நான் எப்படி ஃபீல் அதை சொல்லவே முடியல என்னால. அது நினைச்சுட்டு இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு அது வேற, இன்னைக்கு நான் என்னோட அந்த ஒரு கிளாஸுக்கு தான் வந்திருக்கேன். அங்க வந்து நார்மலா 4:30 to 5:45 4:45 to 5:45 தான் டைமிங் கரெக்டா இருக்கும் எப்பவுமே. எனக்கு அது சந்தேகமாக இருந்ததுனால தான் அந்த மெசேஜ் போட்டேன். என்னைக்குன்னு பார்த்து தட் எண்டட் அட் 6:08 அந்த டைம் தான் முடிஞ்சது. உடனே எங்க ஆச்சாரியிட்ட சொல்லிட்டு அந்த கிளாஸ்ல இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுது. ஓடி மேடெல்லாம் ஏறி வரணும் கேரளாங்கிறதுனால வந்து பிரச்சனை பதறது அப்படியே கரெக்டா வரணுமே. இருந்தாலும் காத்தால போய் சங்கராச்சாரியார் கும்பிடும்போது இன்னைக்குன்னு பார்த்தா அந்த சென்டரோட இன்சார்ஜ் வந்து இருந்தார் சுவாமிஜி. வந்து கற்பூர ஆரத்தி காமிச்சு இந்த குரு ஸ்தோத்திரம் சொல்லி கற்பூர ஆட்சி காமிச்சு பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து சொன்னது வந்து அது சாய்பாபாவோட கருணை தான், பாபாவோட கருணை, ஆதிசங்கரோட அனுகிரகம் அப்படின்னு நினைக்கிறது. இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், முதல்லயே ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால இந்த நான் எடுத்துட்ட டைம் வந்து கொஞ்சம் லெங்க்தியா இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. அது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தா, ரெண்டாவது இன்னொன்னு முக்கியமா அவன் சொல்ல விட்டு போச்சு லைவ்ல, இதுல ஏதாவது தவறுகள் நான் சொன்னதுல ஏதாவது தவறு ஏதாவது இருந்ததுன்னா தட் ஆல் பிலாங்ஸ் டு மீ. இல்ல ஒரு மாதிரி சரியா இருக்கு அப்படின்னா எல்லாமே இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த குரு பரம்பரா அண்ட் இது அது அவங்களுக்கு தான் அர்ப்பணம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்க வந்தது. வேற ஒன்றும் இல்லை. ஹரி ஓம் சாய்ராம்.